வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாததால கண்மணி ரொம்ப பயந்து போகிறாங்க. அன்பு எப்படியோ காப்பாற்றி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி என்ன பண்ணுறாங்க, அந்த ஏணி மேலே ஏறி எப்படியாவது அந்த ஃபேனை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து ஷாக் அடித்து கண்மணி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ பயங்கரமாக கத்தும்போது எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு அந்த ரூமில் தான் ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கண்மணி ஒரு பக்கம் விழுந்து கிடக்குறாங்க, அன்பு ஒரு பக்கம் விழுந்து கிடக்குறாரு. பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாரு ராஜேந்திரனும். அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கும் பயங்கரமாக கத்துறாங்க. ஐயோ என்னாச்சு உங்கள் 2 பேருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து போலீஸ் வந்து இந்த ரூமில் எப்படி இவங்க மாட்டினாங்க, இதை கூட பார்க்கல, இந்த ரூம் நீங்கள் ஓப்பன் பண்ணி இல்லை சார் ஃப்ரீசர் ரூமு அதனால தான் ஓப்பன் பண்ணி பார்க்கல சார் அப்படின்னோடனே, இதில் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன் சார், இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து கரெக்டாக ரொம்ப மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எங்கள் அன்புக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து குணப்படுத்திடுறாங்க. அன்பும் குணமாயிடுறாரு. ஆனால் கண்மணி ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணிக்கு என்னாச்சு, இல்லை அவங்க வந்து விழுந்த வேகத்தில் வந்து தலையிலலாம் அடிபட்டிருக்கு அவங்களுக்கு. கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்காங்க, சரியாயிடுவாங்க ஆனால் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வந்து முடிவு வரலன்றாங்க. அதுக்கேற்ற எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. சிவகாமி பயந்தே போயிடுறாங்க. சிவகாமி அன்பு உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எப்படிப்பா அதில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி நாங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அன்பு சொல்கிறாரு. அதை கேட்டு சிவகாமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவ்வளோ குளிரில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ரொம்ப கஷ்டமாக போச்சுமா, குளிர் நானாக இருந்தால் தாங்கிடுவேன், உங்களுக்கு தான் தெரியுமே கண்மணி குளிரே தாங்க மாட்டா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாமா. சரிங்க, உங்களுக்காக தான் கண்மணி அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு விழுந்துட்டு இப்போ ஆபத்தான நிலைமையில் இருக்காங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்னம்மா சொல்கிறாங்க அப்படின்னு. ஆமாடா, இன்னும் கண்மணி வந்து கண்ணை திறக்கலை, எங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னோடனே, அவளுக்கு எதுவும் ஆகாதுல்லம்மா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த கில்ட்னஸே எனக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாதுமா, ஏன்னா அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் வந்து அவளுக்கு வந்து இவ்வளோ தொல்லை கொடுத்துட்டேனேம்மா. டேய் கரெக்டுடா, அந்த ரூமுக்கு நீ மட்டும் போலையே, கண்மணி தானே போனா, கண்மணி தான் இந்த ரூமுக்கு நீ வரதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ கூட இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து சிவகாமி, இல்லை பாவம் கண்மணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவளை நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்பு. அவளை எப்படிலாம் திட்டியிருப்பேன், அவளை எப்படிலாம் நோக்கடிச்சிருப்பேன், அவளை வார்த்தைகளால் நான் நிறைய வாட்டி நோக்கடிச்சிருக்கேன். அப்போ கூட அன்பா பொறுமையாக என்கிட்ட பேசுவா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நம்ம பார்க்கவே முடியாது இல்லைம்மா அப்படின்னு. ஆமாடா, இப்போ அது கண்மணி பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியா, அது போதும் அன்பு, இவ்வளோ தூரம் கண்மணிக்காக நீ வந்து நினைக்கிறல்ல, உன் நினைப்பே கண்மணியை காப்பாற்றும் பாரு, கூடிய சீக்கிரம் கண்மணி வந்து எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இது போதுண்டானோன்னே. சரிம்மா, எனக்கு கண்மணி வந்தால் போதுமா, இதுக்கப்புறம் அவளை திட்ட மாட்டோமா, அவள் கோவப்படலாம் மாட்டோமா அப்படின்னோடனே, கரெக்டுடா, இனிமேட்டு அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா, நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன், கண்மணி ரொம்ப நல்ல பொண்ணா, அவளுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு. இங்கே டாக்டர்கிட்ட ஓடி வந்து எல்லோரும் கேட்குறாங்க, என்னாச்சு டாக்டர்னோடனே, கண்மணி அவுட் ஆஃப் டேஞ்சர், எந்த பிரச்சனையுமே கிடையாது, இப்போ அவங்க கண்ணை திறத்துருவாங்க கொஞ்ச நேரத்தில், அவங்க ரொம்ப ஷாக்கில் இருந்ததால் அப்படி ஆகிட்டாங்க, இப்போ பரவாயில்ல அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் நிம்மதி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க அன்பு பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு யார் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னாங்க. ஆமாம் சார் அப்படின்னாங்க. உடனே அன்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே வந்து கில்ட்டினஸ் ஆகிட்டாரு. சரி அன்பு, நீ முதல்ல போய் பாடுறா, பார்த்தல, என்ன தான் நான் வந்து அவளை பார்த்து பார்த்து வச்சுக்கினாலும் இந்த அத்தை பேர் சொன்னாலா, முதல்ல புருஷன் பேர் தான் சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே அன்பு வந்து சரிம்மா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு கண்மணியோட கையை பிடிக்கிறாரு. அப்படியே கையை விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க கண்மணி. அதை பார்த்துட்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லைங்க, எனக்கு பயமே, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப பயந்துட்டேங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலை, என்னை பற்றி ஏன் கண்மணி யோசிக்கிற, நீ கவலைப்படாத அப்படின்றாரு. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரி நீ ஏன் அப்படி பண்ண, ஏன் மறுபடியும் போய்ட்டு அது ஃபேனில் கை வச்சேன், நான் தான் கை வச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லை, கையெல்லாம் காயம் ஏற்படுதில்லை, மறுபடியும் நீ ஏன் எப்படி பண்ண, எப்படிங்க, உங்களுக்கு ஏதாவதுனா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா, நீங்கள் இல்லைனா உங்களுக்கே தெரியும்ல நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே, நீங்கள் இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அன்பை பார்த்து அப்படியே நெகிழ்ச்சி அடைகிற அன்பு. அதுக்கப்புறம் சிவகாமி வந்துடுறாங்க. என்னடா புருஷன் பொண்டாட்டி இப்போவாவது ஒழுங்காக இருப்பீங்களா இல்லையா, ஏதாவது போயிட்டு எங்காவது பேசி கேட்குறீங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து சரி சரி டைம் ஆகிடுச்சு எல்லோரும் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. இங்கே வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணி கைத்தாங்களா கூட்டின்னு வராரு. அப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம சிவகாமி. அடுத்து சிவகாமி சொல்கிறாங்க, திருஷ்டி கழிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சுற்றி போடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து அன்பும் கண்மணி நல்லபடி வாழணும், இப்போ 2 பேருமே வந்து ஒருத்தர் கண்டிப்பாக புரிஞ்சுருப்பாங்க ஓரளவு, 2 பேரும் வாழ ஆரம்பிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சிவகாமி. இவங்க 2 பேரும் ஹனிமூன் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னோன்னே, சரி கண்டிப்பாக அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க.